1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் அரையாண்டு தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கான அந்த அட்டவணையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த தேர்வுகள் தொடங்கும், 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த தேர்வுகள் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த அரையாண்டு தேர்வுகள் தொடங்கி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக பார்க்கும்போது அனைத்து மாணவர்களுக்குமே, அதாவது 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியோடு அனைத்து தேர்வுகளும் நிறைவடைகிறது. எனவே 24ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு தேர்வு விடுமுறை விடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான அரையாண்டு தேர்வின் அட்டவணை தற்போது வெளியாகி இருக்கிறது. 12ஆம் வகுப்பிற்கு டிசம்பர் 9 முதல் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் டிசம்பர் 10 ஆங்கில பாடத் தேர்வும், டிசம்பர் 9 தமிழ் பாடத்தேர்வும் நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 10ஆம் வகுப்பிற்கு டிசம்பர் 10 முதல் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெற இருக்கிறது. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். அரையாண்டு தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை தற்போது வெளியிட்டிருக்கு. இந்த எக்ஸாம் ஷெடியூல்டு வந்து பார்க்கும்போது 10th and 12th மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் கிளாஸஸ்க்குலாம் எக்ஸாம் ஷெடியூல்டு இல்லை. ஸோ நிறையா மாணவர்கள் வந்து குழம்பி இருப்பீங்க. 6 to 9th எக்ஸாம் டைம் டேபிள் இல்லை, அதேமாதிரி 11th இல்லை. இப்போ 12th வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதி தேர்வுகள் ஆரம்பிக்கிறாங்க, டிசம்பர் 23ஆம் தேதி தேர்வுகள் வந்து முடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷன் உங்களுக்கு வந்து 9:45 1 o'clock வரைக்கும். ஸோ அதே டேட்டில் எக்ஸாம் 9ஆம் தேதி தமிழ் அப்படின்னா அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து 11th வந்து தமிழ். 10ஆம் தேதி இங்கிலீஷ் ஆரம்பிக்கலாம். டிசம்பர் 10ஆம் தேதி மார்னிங் செஷனில் வந்து இங்கிலீஷ் 12th, 11th வந்து ஆஃப்டர்நூன் வந்து இங்கிலீஷ். 12ஆம் தேதி வந்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மார்னிங் செஷனில் 12th, ஆஃப்டர்நூன் வந்து 11th. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தேர்வுகளும் பயாலஜி, பாட்டனி, மேக்ஸ், ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். அப்போ டிசம்பர் 9ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 23ஆம் தேதி முடிக்கிறாங்க. இப்போ 10th வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ், டிசம்பர் 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விருப்ப பாடம், டிசம்பர் 12ஆம் தேதி இங்கிலீஷு, அதேமாதிரி டிசம்பர் 16ஆம் தேதி மேக்ஸு, டிசம்பர் 19ஆம் தேதி சயின்ஸு, டிசம்பர் 23ஆம் தேதி சோசியல். ஸோ ஒவ்வொரு தேர்வுக்குமே மினிமம் உங்களுக்கு 2 நாள் வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க. முழுமையான பாடத்திட்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் 6th, 8th, 10th மார்னிங் செஷனில் அதே எக்ஸாம் ஷெடியூல்டு தான். 7th and 9th மட்டும் அதே டேட்டில் ஆஃப்டர்நூனில் நடக்கும். யாரும் குழம்பாதீங்க. 11th, 12th எக்ஸாம் வந்து மார்னிங் நடந்துச்சுன்னா அதே டேட்டில் ஆஃப்டர்நூன் வந்து நடக்கும். ஸோ 10th and 12th மட்டும் தற்போது வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ 10th கொடுத்துருக்க அதே ஷெடியூல்டு தான் கிளாஸஸ் 6th 9th வரைக்கும். 7th and 9th ஆஃப்டர்நூன் நடக்கும். 6th, 8th, 10th மட்டும் மார்னிங் செஷன் நடக்கும். அதே மாதிரி 12th வந்து டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் ஃபோர்நூன் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். அதே டேட்டில் அதே சப்ஜெக்ட் வந்து ஆஃப்டர்நூன் வந்து 11th நடக்கும். ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். காமன் எக்ஸாம் டைம் டேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓக்கள் சார்பாக தான் வெளியிடப்படும். ஸோ நல்லா படிங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.